சூப்பராக இருக்கு. நல்ல வைப்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, அது வேற ஃபீல். ஐயோ போடவே இல்லை, நாங்கள் கேட்டோம் பட் அவங்க போடவே இல்லை. அது ரொம்ப செம்ம வைப். விஜய் ஃபேன் வைப் இல்லாமல் எப்படி? ஒன்ஸ் மோரே போடல, நீங்களா சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் போட சொல்லி எந்த பாட்டுக்குமே போடல, எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஒன்ஸ் மோரே போடல, நீங்களா சொல்லி போட சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. தளபதினாவே அவர் படம்லாம் டிவியில் போட்டாலே அப்படி பார்ப்போம். ஆமாம், டாக்டர் வைப்லாம் வேற எக்ஸைட்மெண்ட், வேற லெவல் படம், வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பழையப்படம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. வேற லெவல் வைப். நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அப்போ 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்த அதே ஃபீல். இன்னும் அப்போட இன்னும் இப்போ பார்க்கும்போது நிறைய திங்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அது இல்லாமல் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட திருப்பி என்ஜாய் பண்ணும்போது முன்னாடி பார்த்து இப்போ நல்லா இருக்கு. சூப்பராக அருமையாக. டிஃப்ரெண்ட் இல்லை, ரிலீஸ் படம் மாதிரியா இருக்கு. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் லைக் பண்ணுறாங்க. அவர் சம்மந்தப்பட்ட யூத் இளைஞர்கள் என்னென்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்படும்ல, அது ரொம்ப நல்லா. தேங்க்ஸ். Again, Vijay 20 years back. Gilly is a masterpiece. I loved it so much. Thanks to Kamala Cinemas. அது வேற லெவல் வைபுங்க. So it's can't explain in words. I loved it so much. Boom da. Sachin and Tulla Manam Tullum. ஏன்னா ஸோ விண்டேஜ் விஜய் பார்க்குறது இட் வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ இது இல்லை தலைவர் விஜய் தான், அது இன்னும் விண்டேஜாக நல்லா இருக்கும். ஸோ 90s விஜய் வாஸ் ஸோ க்யூட். அதுதான். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி கத்துனதே கிடையாது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆமாம், எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. போடல இன்னைக்கு, எல்லாம் கற்றுனோம் ஆனால் போடல. ஆமாம், சில்லுன்னு ஒரு காதல். கில்லி படம், அதாவது கேடிவியில் நாங்கள் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே நல்ல படம் அந்த படம் தான். அந்த படத்தை இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. எவ்வளோ செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த சரவணவேல வரும்போது அந்த ஆன்ஸ் பூன்ஸ்லாம் சத்தியமாக ஏதோ புது படம் பார்க்குற மாதிரி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சண்டே பிளானிங் தான் கேன்சல் பண்ணி சன் டிவியில் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அதே சண்டேல இங்கே வந்து பார்க்குது. சிம்ரனை போட்டிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான் படம். பூதேவி யாரா இவன்? அதாவது படம் வந்துட்டு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. நீங்கள் நிறையா இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, கேடிவி படம் அடிக்கடி பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா அழகாக அந்த கேடிவி பிஜிஎமோட வரும். அந்த பிஜிஎமோட வந்து சரவணவேலு படத்தை பார்ப்போம். இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் பல வருஷம் வேண்டுகோள். இதே மாதிரி இன்னொரு படம் நாங்கள் பல வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம், வேட்டைக்காரன். ஆமாம், வேட்டைக்காரன் ஒரு படம் கேட்டிருக்கோம். அந்த படத்தை மட்டும் எப்படியாச்சும் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு 100 நாள் கலெக்ஷன் வரதுக்கு நாங்கள் 100 நாள் நாங்களே வந்து வேட்டைக்காரன் சம்பரவர அந்த வேட்டைக்காரன் போட்டீங்கன்னா மொத்த தேட்டரும் டாரா பயங்கரமா இருக்கும். உனக்குலாம் போலீஸ்காரன் அந்த சீன்லாம் ஐயோ வெறித்தனமா இருக்கும். அவர்லாம் தீவிர ரசிகர். கில்லி படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறோம்னா அப்போ வேட்டைக்காரன் படத்துக்கு கண்டிப்பாக தெரிவிப்போம். நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு தடவையாவது ரீலீஸ் பண்ணுங்க. வேட்டைக்காரன் படம் விஜய் ஆண்டனி, அதாவது வேட்டைக்காரன் படம்லாம் ஒரு மினி விஜய் ஆண்டனி கான்செப்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும். செதறும் எல்லாமே. எஸ்பெஷலாக இந்த கில்லி படத்தில் அர்ஜுன் அறிவிலி ஒரு பாட்டு கூட நாங்கள் கீழே இல்லைங்க. எல்லாம் சாலாலா பாட்டு கூட இப்போ ஆடிக்கிட்டு இருக்கோங்க ஜாலியாக. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு பாடுறதுக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு படத்தில் ஆல்பமே ஹிட் ஆகி எல்லாருமே டான்ஸ் ஆடி ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம்னா இந்த மாதிரி ஒரு படம் தான். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்குது படம். குடும்பத்தோட வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். பாட்டு எதுவுமே ஒன்ஸ் மோர் போல, நாங்க ஒன்ஸ் மோர் கத்தணும். அவர் சண்டே ஏதோ வெளிய போயிட்டார் போல, ஓனரை காணவே காணோம். ஒரே ஒரு டிசாப்பாயின்ட்மென்ட் என்னன்னா படத்தை ஒன்ஸ் மோர் போடல. படத்தை ஒன்ஸ் மோர் ஒரு பாட்டு கூட போடலங்க. அர்ஜுன் அறிவிலி பாட்டிலே வந்து ஒரு வேர்ஸ் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அந்த 5வது மடம் பார்ட்லாம் அப்படியே தூக்கிட்டாங்க. ஏன் அதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கொடுத்தா நாங்களாம் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு போவோம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் நல்லா
அடிக்கடி வருவோம் படத்துக்குலாம். இப்போ 2வது ரவுண்டு கூட போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் இவங்க கட் பண்ணிட்டதால போகாம. சொல்கிறேன், புது படம் எதுவுமே நல்லா இல்லை, அதனால ரீரிலீஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நீ எல்லா படத்தையும் போடாமல் அதுலேயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நல்ல படங்களா இந்த மாதிரி படங்களாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெளிமாநில படங்கள் நல்லா ஓடுது, அதே மாதிரி நம்ம தமிழ்லேயும் நிறையா படங்கள் வரணும். நிறையா நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக எடுத்து நல்லா இன்னும் சினிமாவுக்கு பெருமை சேருங்க. தமிழ் சினிமா உலக சினிமாவுக்கு பெருமை சேருங்க. ஆல் த பெஸ்ட். விஜய் வாழ்க. வேற மாதிரி படம் இத்தனை வருஷம் வந்தாலும் அந்த வைப் அப்படியே இருக்குது. எல்லாம் டான்ஸ் எல்லாம் அப்படியே தரமா ஆடி அப்படியே தெரிச்சிட்டானுங்க. இவன்லாம் ஒரு கதி ஆயிட்டான் படம். நான் சட்டை கட்டி ட்ரிஷா கூட போய் பக்கத்துல போய் டான்ஸ் ஆட போயிட்டேன். ட்ரிஷா கூட ஆடணுமான்னு கேக்குறாங்க. ஆனா இது ஒன்ஸ் மோர் மட்டும் போல லைட்டா டிசப்பாயின்மெண்டா இருக்கு. தல தரிசனம் கிடைக்காததும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவர் ஓனர் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும். தலைவா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பொல்லாதவன் கண்டிப்பா பொல்லாதவன் தான் கேட்போம். அந்த படத்துக்காக உசுர விட்டுருவோம் நாங்க பொல்லாதவனுக்கு. தேங்க்யூ தனுஷே கடவுளே. எஸ்டிஆர் விஜய் பண்ண சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். உள்ள ஃபுல்லா செம்ம என்ஜாய்மெண்ட், நம்பி வாங்க. இல்ல டிவில நம்ம சின்ன ஸ்கிரீன்ல பார்ப்போம், ஒண்ணுமே தெரியாது, என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. இங்க டான்ஸ் ஆடி தியேட்டர் மாஸ் காட்டும். ஒன்ஸ் மோர்லாம் போடல, கேட்டிருந்தோம் ஆனா போடவே இல்லை. சூப்பரா இருந்திருக்கும். நான் முடிச்சு லாஸ்ட்ல பாட்டு போடுவோம் உட்காந்துருந்தா போடவே இல்லை. அடுத்த ஷோக்கு டைம் ஆகுதுப்பா, வெளியே போங்க போன்ட்டாங்க. நல்லா இருந்துச்சு, குடும்பமாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் நல்லா இது பண்ணாங்க, எல்லாம் டான்ஸ் ஆனாங்க. பேப்பர் எப்படி தான் வருதுன்னு தெரியல, போட்டுக்கினே இருக்காங்க எல்லா இடத்துலையும் போட்டு. என்ன குறை எதுவுமே சொல்ல முடியாதுக்கா இந்த படத்தில். குறை பயங்கரமாக இருக்குது. ரீரிலீஸ்னால் நாங்கள் காட்டிட்டோம். 1ஆம் தேதியும் வந்து காட்டுவோம். 1ஆம் தேதி என்ன தெரியும்ல, 1ஆம் தேதி என்ன தெரியாதா? என்னடா 1ஆம் தேதி தெரியாதுன்னு மங்காத்தா ரிலீஸ். அதனால் பயங்கரமாக இருக்குது. வாய்ஸ் செத்தா, வாய்ஸ் வந்து குழந்த மாதிரி இருக்கும். வாய்ஸ் இதுவாக இருக்கும். இப்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி யங்ஸ்டர் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. படம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி. தளபதி வித்யாசாகர் மாஸ். ஒன்ஸ் மோர் எவ்வளோக்கா கேட்குறது, போட மாட்டேன்றானுங்களே. ஒன்ஸ் மோர் போடவே மாட்டேன்றாங்க. முத்துப்பாண்டி மாஸ்னா, முத்துப்பாண்டி லவ் தோத்துச்சு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் மோர் போடுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் மோர் பெரிய ஃபேனு, அவரோட ஃபேன் நாங்கள். ஒன்ஸ் மோர் போடல, எங்களுக்கு அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. சொல்கிறா அவனை இது பண்ணுறானுங்க. ஒன்ஸ் மோர் போடல, அதுதான் கமலாலே அதுதான் ஒன்ஸ் மோர் தான். ஒன்ஸ் மோரே போடல. பயங்கரமாக இருந்துச்சுக்கா, எல்லாமே சூப்பர்க்கா. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல. படம் வந்து இப்படி போகுது சொயின்னு, எங்கேயுமே லேகு அதெல்லாம் இல்லை. தளபதி மாஸ். தளபதி இன்னும் அப்படியே தான் இருக்கிறாரு. அந்த தாடிலாம் அப்படியே தான். டைம் ட்ராவல் 2004லேருந்து 2024 சூப்பர்க்கா. நிறையா இருக்குக்கா. எல்லா படமும் பண்ணலாம். அதாவது எல்லா படம்னா இப்போது ஒரு நல்ல படம் இருக்கும், அது வந்து நம்ம விட்டுருப்போம். அந்த மாதிரி இப்போது ஆன்லைனில் எது கேட்குறாங்களோ அவங்க போடலாம். கண்டிப்பாக. அவர் ஒரு ஆள் தான்க்கா, தளபதி தான் எப்பவுமே. தேங்க்ஸ். விஜய் அண்ணா மூவி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சீனுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக, ஒரு சீனும் அடுத்தடுத்த சீன் என்னென்ன நடக்கும் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு கில்லி படம் இருக்கும்போதுலாம் நான் வந்து சின்ன பொண்ணாக இருந்தேன். ஸோ இப்போ வந்து தேட்டரில் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சீனுமே என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியுமா, ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வந்து அடுத்தடுத்த சீன் வந்து எக்ஸைட்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த சீனு, அப்புறம் அந்த சாங்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தோம். ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ லவ் யூ விஜய் அண்ணா. வைப்லாம் பயங்கரம். எல்லாம் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் வியூவில் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சீட்டில் இருந்ததை விட வெளியில் இருந்தது தான் அதிகம். ஐ மீன் ஸ்டேஜ் ஆஃப் வெளியில் இருந்தது தான் அதிகம். எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யாருமே வந்து ஸ்டேஜ்க்கு வெளியில் டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தாங்க. ஸோ எல்லா கமெண்ட்டுக்கும் ஒரு சீனுக்கும் கத்திகிட்டே தான் இருந்தோம். ஸோ தேட்டரில் வந்து ஃபுல்லாக வியூ பார்த்தோன்னா அவர் சொல்கிற ஒரு கமெண்ட்டுக்கும் ஒரு ரியாக்ஷனுக்கும் அவர் பாடி மூமெண்ட்டு இது எல்லாத்துக்கும் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. புரியல.
நிஜமாக இதுக்கப்புறம் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கில்லின்னு கிடையாது, அடுத்தடுத்த மூவிஸ், பழைய மூவிஸ்லாம் நாங்கள் இந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்க மாட்டோம்ல. மேபி அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆகட்டும், அடுத்தடுத்து வந்த ஃபிலிம் எல்லாமே யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ தேட்டரில் பார்க்கறதுனால எங்களுக்கு அந்த தேட்டரில் பார்க்குற ஃபீல் கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக ரீடெலிகாஸ்ட் வந்து எல்லாமே பண்ணணும்னு தான் சொல்வேன். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவேன். ஸோ எங்களோட சப்போர்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் இட் வாஸ் நைஸ். ஆமாம், சன் டிவியில் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது படம், நல்ல படம், நல்லா இருக்கு. வைப், இட் வாஸ் அமேசிங். யா, ஆஸ் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் மோர் தேன் எக்ஸ்பெக்டட். ஒட்டு போட்ட சட்டம் சொல்லு, ஒட்டு போட்ட சட்டம். என் வாழ்க்கையில் பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு வந்தது தாங்க. இது வரைக்கும் என் பார்த்த படத்தில் இந்த படம் தாங்க பெஸ்ட்டான படம், தரமான படம், ரீரிலீஸ் படம், சூப்பரான படம். நாங்கள் போய் டான்ஸ்லாம் பண்ணோம், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. மங்காத்தா பண்ணால் நல்லா இருக்கும். எனக்கு வந்து விஜய் படத்தில் ஷாஜகான் படம் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், நான் வருவேன். யார் வரலனாலும் நான் வருவேன் ஷாஜகான் படத்துக்காக. ஆமாம், யா, தேங்க்யூ. ஆக்சுவலாக 9 மணிக்கு ஷோ வரும்போது 8:30 மணிக்கே எனக்கு காலில் அடிபட்டுருச்சு. டாக்டர் தையல் போட சொல்லிட்டாங்க. அப்போ தான் படம் பார்க்கணுன்ட்டு ஒரு முடிவோடு தான் வந்துட்டேன். காலில் அடிபட்டாலும் சரி, விஜயனா படத்தை பார்த்தாச்சும் வழி தீரோன்ட்டு வந்துட்டேன் மேலே படம் பார்க்க. நான் ஆல்ரெடி நேற்றே ஃபஸ்ட் டே வந்து வெற்றியில் பார்த்துட்டேன். வெற்றியில் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு அங்கே எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணி பயங்கர கொண்டாட்டம். இங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் மோர் தான் போடவில்லை, ஏமாற்றிட்டாங்க. அவனுக்கு தையல் போடணும்னு சொன்னாங்க. ஸோ தையல் போட மாட்டேன், நான் ஃபிலிம் முடிச்சதுக்கு ஆமாம், படம் போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் இருந்துச்சு. படம் போகிறது 10 நிமிஷம் தான் இருந்துச்சு. அல்லது டாக்டர் தையல் போட சொல்லிட்டாங்க. நான் படத்தை பார்த்து தையல் போடுகிறேன்ட்டு இது பண்ணேன். எத்தனை வண்டி நிற்குது பாருங்க, யாரோட பைக்குன்னே தெரியல, வண்டி நிற்குது. நல்லா. எனக்கு கில்லி படம் வரும்போது எனக்கு 3 வயசு தான். இப்போ நான் ரிலீஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. நல்லா பயங்கரமாக இருக்கு. தளபதி படத்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சச்சின் படம் மெயினாக திருப்பி ரிலீஸ் பண்ணணும். சச்சின், துப்பாக்கி, கத்தி அது மாதிரி படத்தில் ரிலீஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு